தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, இயக்குனர் சேரன் மீது தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் கடலூர் காவல்துறையில் புகார் அளித்துள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரேம். வணக்கம் பிரேம், இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக புதுச்சேரியிலிருந்து கடலூர் வழியாக இயக்குநரும் நடிகருமான சேரன் காரில் பயணம் மேற்கொண்டிருந்தார். இந்த நிலையில் கடலூர் பெரிய கல்லணாங்குப்பம் என்ற பகுதியில் அவர் காரில் முன்பக்கமாக சென்று கொண்டிருந்த போது பின்பக்கமாக வந்த தனியார் பேருந்து அதிக அளவில் சத்தம் அளிப்பதாக குற்றம் சாட்டி காரை நடு சாலையில் நிறுத்தி தனியார் பேருந்து ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனால் அப்போது சில மணி நேரம் போக்குவரத்து என்பது பாதிக்கப்பட்டது. அதாவது முன்பு செல்லக்கூடிய வாகனங்கள் அச்சமில்லாமல் செல்ல வேண்டும், ஏன் இவ்வளவு சத்தமாக ஹாரன் அடிக்கிறேன் என்று கூறி தற்போது அன்றைய தினம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதன் தொடர்ச்சியாக தனியார் பேருந்து ஓட்டுநரிடம் தற்போது காவல்துறையினர் தற்போது வழக்கு பதிவு செய்து அந்த ஏர் ஹாரன் என சொல்லக்கூடிய அதிக ஒலி எழுப்பக்கூடிய ஏர் ஹாரன் வைத்ததாக குற்றம் சாட்டி அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் தனியார் பேருந்து தொழிலாளர் சங்கம் சார்பில் தற்போது சேரன் மீது நடவடிக்கை எடுக்காது, ஏன் தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் மீது மட்டும் ஏன் அபராதம் விதிக்கப்படுகிறது? அன்றைய தினம் நடு சாலையில் காரை நிறுத்திவிட்டு போக்குவரத்து இடையூறாக இயக்குனர் சேரன் ஈடுபட்டிருக்கிறார். அவர் மீது எந்தவித நடவடிக்கையும் காவல்துறை எடுக்கவில்லை. தொடர்ந்து தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் மீதும் பேருந்துகள் மீதும் அபராதம் விதிப்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி தற்போது தனியார் பேருந்து தொழிலாளர் சங்கம் சார்பில் தற்போது சேரன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தற்போது காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார்கள். மனுஷா, விவரங்களுக்கு நன்றி பிரேம்.